எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ரோஸ் செடிகளில் பூக்கள் பூக்கக்கூடிய டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டிப்ஸை நான் ஆல்ரெடியே ஷார்ட்ஸில் எல்லாம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நம்ம ஒரு லாங் வீடியோவை போடலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு வெளியே இருந்து உரங்கள் வாங்கி போடக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய உரங்கள் எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அந்த உரங்கள் கொடுக்கறதுனால நம்மளோட ரோஸ் தோட்டங்களில் இந்த மாதிரியான பூக்கள் கொடுக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயற்கையான ஃபெர்டிலைசரை நம்ம எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. இதுக்காக நீங்கள் டைம் எடுத்து மெனக்கட்டு செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. நம்ம டெய்லியும் என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்தவுடனே டீ காஃபி போடுவோம், இல்லை அப்படின்னா காலைக்கான சமையல் ரெடி பண்ணுவோம். நம்ம மதியம் காலமாக இந்த மாதிரி சமைக்கிற இந்த மாதிரி காய்கறிகள் வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கலெக்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி அடுத்ததாக பார்த்துக்கிட்டோன்னா இந்த டீ போடுறோம்ல, அந்த டீ பாத்திரத்தில் மீதி வேஸ்ட்டாக வரும்ல, அந்த தேயிலையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறணும். அதையும் நம்ம வெங்காயத்தோடில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பால் பாத்திரம், நீங்கள் பால் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பால் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபில்டர் காஃபி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் காஃபியோட இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா அரிசி கழுவுற தண்ணி, உளுந்து ஊற வைக்கிறீங்க அப்படின்னா உளுந்து ஊறின தண்ணி, பருப்பு தண்ணி, இந்த மாதிரி எல்லா தண்ணிகளையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருள்களோட தண்ணிகளுமே வேஸ்ட்டாக தான் நம்ம எரியும். அதெல்லாம் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கெட்டில் அந்த வெங்காயத்தோல், டீ தூள் தண்ணி, நான் சுண்டல் ஊற வச்ச தண்ணி, நம்ம அரிசி கழுவுற தண்ணி எல்லாமே இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கறலாம். டெய்லியுமே கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் பாத்திரத்தை கூட கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட் இருந்ததுன்னா இந்த மாதிரி பக்கெட்டில் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம், இதை உடனே நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒரு 8 மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சிடணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உடனே யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான யூஸுமே இருக்காது. நம்ம ஊற வைக்கிறனால தான் அதோட சத்துக்கள் அந்த தண்ணியில் இறங்கும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் காலமாக அதை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வீட்டில் காலமாக 7-8 மணிக்குள்ளெல்லாம் சமைச்சிருவோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் நம்ம போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாயங்காலம் 4 அல்லது 5 மணிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இது எப்படி நல்லா ஊறி அதோட எசன்ஸ் எல்லாம் எப்படி இறங்கியிருக்கு அப்படின்றத பாருங்கள். அதோட நிறமும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக மாறி வந்திருக்குன்னு பாருங்கள். ஈவினிங் டைமில் ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் செய்வோம் இல்லையா, அப்போ ஏதாவது மீந்துனாலும் கூட நம்ம அதையுமே கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி மாவு நம்ம அதை புளிக்க வச்சுருப்போம் இல்லையா, அந்த புளிச்ச மாவுலேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆப்பம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாவு கொஞ்சம் இது வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதையும் கூடமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவில் இருக்க பாத்திரத்தில் இருக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவோட தண்ணியும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறணும். அதே மாதிரி தயிர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த தயிர் கப்பில் லேசாக ஒட்டி இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணியை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் நல்ல சத்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதில் இருக்கும். இது நிறைய மண்புழுகள் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கும். முக்கியமாக அதுக்காக தான் சொல்கிறேன், மண்புழு உரங்கள் வந்தால் தான் மண்கள் நல்லா வளமாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, வடிகட்டி நல்லா எடுத்துக்கணும். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதில் இப்போ நீங்கள் 1 கப்பு அந்த வாட்டர் இருந்தது அப்படின்னா 5 மடங்கு தண்ணி நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த வடிகட்டின வேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம் இல்லை, அதில் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 5 மடங்கு தண்ணி, பச்சை தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறணும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், 1 கப்புக்கு 5 கப்பு தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மக்குலேருந்து 2 மக்கு அளவுக்கு நம்ம செடிகளுக்கு டெய்லியும் தாராளமாக கொடுத்துக்கலாம். இந்த ஃபெர்டிலைசரை நம்ம டெய்லியுமே கொடுத்துக்கறலாம். லிக்யூடாக நம்ம கொடுக்கறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நம்ம டெய்லியும் நார்மல் தண்ணி கொடுக்கறது பதிலாக இந்த மாதிரி தண்ணிகளை நம்ம கொடுக்கும் போது நம்ம செடிகளுக்கு நல்ல ஒரு நுண்ணுயிர்களும் தரும், செடிகளும் நல்லா வளமாகவும் இருக்குங்க. ஆனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செடி எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த பூக்கள், அந்த துளிர்களை பார்க்கும்போது உங்களுக்கே அழகாக இருக்கும். நிறைய துளிர்கள் வரும், நிறைய முட்டுக்கள் வைக்கும். பூக்களும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக பூக்கும். இந்த உரத்தை நான் ரோஸுக்கு மட்டும் பயன்படுத்த மாட்டேன். என்கிட்ட என்னென்ன செடிகள் இருக்கோ, காய்கறிகள் செடி, பூக்கள் செடி, செம்பருத்தி, ஜவ்வந்தி, மல்லிகை செடி, முல்லைப்பூ, எல்லா செடிகளுக்குமே நீங்கள் இதை உரமாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எல்லா வகையான செடிகளை சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக துளிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஒவ்வொரு செடிகளையும் நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர்கள் இருக்காங்க அப்படின்னு. வெயில் காலத்தில் முக்கியமாக இந்த மாதிரி லிக்விட் வாட்டர் நம்ம கொடுக்கும்போது நம்ம செடிகள் ரொம்ப செழிப்பாகவும் இருக்குங்க.
இதில் முக்கியமாக இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பழத்தோலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஆட் பண்ணல. வாழைப்பழத்தோலை வந்துட்டு நான் தனியாக ஊற வச்சுருக்கேன். ஸோ இது தனியாக பண்ணியிருக்கனால இது இந்த வீக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம வாழைப்பழத்தோலை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. வாழைப்பழத்தோலையும் நீங்கள் இதில் கட் பண்ணி சேர்த்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செம்மையான ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்களும் இந்த ஃபெர்டிலைசரை வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கில் நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருட்களையும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்து பொருட்களையும் பெஸ்ட்டான முறையில் பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்துட்டு வாங்கிக்கிற முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்கை டச் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஷாப்பிங். அடுத்து நல்ல ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாப்பி கார்டனிங்.